Example 11.40, they evaluate the following integrals. The first one, integration 3x plus 5 by x square plus 4x plus 7 into dx. Second one, integration x plus 1 by x square minus 3x plus 1 into dx. The third one, integration 2x plus 3 by root of x square plus x plus 1 into dx. The fourth one, integration of 5x minus 7 by root of 3x minus x square minus 2 into dx. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த எல்லா சம்ஸையுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபார்ம் வந்து நம்மளுக்கு பிஎக்ஸ் ப்ளஸ் சி, அதாவது லீனியர் ஃபார்ம். புரியுதுங்களா? எக்ஸோட பவர் 1 வந்ததுன்னா அது லீனியர் ஃபார்ம் சொல்கிறோம். அதே டினாமினேட்டரில் வர்றது பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7, அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுமாரி ஃபார்மேட் வந்ததுனாலே இன்டகிரேஷனில் அதை நம்ம என்ன மெத்தடில் போடணும் அப்படின்னம்னா, integrals of the form integration px plus q by ax square plus bx plus c into dx. அதான் மேலே இருக்கிறது லீனியர் ஃபார்ம், கீழே இருக்கிறது குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு தெரியுது. அது இன்டகிரேஷனில் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னா, இப்போ கொடுத்துருக்கிற சம் எப்படி இது, இன்டகிரேஷன் 3x plus 5 by x square plus 4x plus 7. அப்போ நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு a into differentiation of the denominator with respect to that x plus b அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அதனால கொடுத்துருக்கிற நியூமரேட்டர் அங்கே என்னவா இருக்குது, 3x plus 5 இருக்குது இல்லைங்களா? அதை தானே நியூமரேட்டர்னு சொல்கிறோம். அந்த நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூவை 3x plus 5 ஈக்குவல் டு a into d by dx, differentiation of a denominator with respect to that xல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டினாமினேட்டரில் என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 இருக்குது இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம அந்த இடத்துல எழுதிக்கிறோம். ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டுட்டு கொடுத்துருக்கிற அந்த 3x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இது என்னவா கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 7 நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போது n into x to the power of n minus 1 அந்த ஃபார்மேட் தெரியும் இல்லைங்களா? அப்போது 2 into x to the power of 2 minus 1, அது என்ன வரும், 2x தான் வரும் இல்லைங்களா? அதேமாரி இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது n into x to the power of என்ன செஞ்சுருக்காங்க, x வந்து இதுதான், அப்போ பவர் 1 இருக்குது. அப்போ 1 into x to the power of 1 minus 1 அப்படின்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 1 minus 1 போட்டால் 0ன்னு வரும். எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 இல்லைங்களா? அப்போ 4 into 1 4 வந்துடும். 7 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டில் போயிடும். அப்புறம் ப்ளஸ் பி அப்படின்றத நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ 3x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவை இந்த 2xோட நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 2ax அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 into ஏவை 4a அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸ் ஆக்சஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்களேன். 3x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 2ax அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். அப்போது 3 இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஓகேங்களா? இந்த எக்ஸ் காமனாக இருக்குது இல்லைங்களா? அதை வெளியில் தூக்கி போட்டுட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு கொண்டு வந்தோம்னா 2a ஈக்குவல் டு 3. அப்போது a ஈக்குவல் டு 3 இங்கே ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இது வந்து டிவிஷனில் இங்கே 3/2 அப்படின்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. புரியுது இல்லைங்களா? அதேமாரியே அடுத்தது என்னது, 4a ப்ளஸ் b ஈக்குவல் டு 5. ஏன்னா அடுத்த செட் இப்படி எடுக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணி. அப்போ 4 இன்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம். ஏக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா 3/2, அந்த 3/2 தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், 4க்கு பதில் அந்த இடத்துல போட்டுக்கிறோம். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. அப்போது இந்த 4ஆல் நம்ம இந்த இது 1 டைம்ஸ் 2ஆல் போகும், இது 2 டைம்ஸ் போகும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதா 2 3s எவ்வளோ நம்மளுக்கு 6 ஆகிடும். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. அப்போ பி ஈக்குவல் டு 5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும்போது -6 ஆகிடும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ நம்மளுக்கு -1 கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு -1, a ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருந்தது, 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு a இன்ட்டு 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் b அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சது இல்லைங்களா? அப்போ அந்த ஏக்கு பதில் நம்ம அந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 3/2ன்ற வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் இல்லைங்களா? ஏக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், 3/2ன்னு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற 2x ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் பிக்கு பதில் -1, அப்போ அந்த -1 போட்டுடுறோம். அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3x ப்ளஸ் 5 இல்லைங்களா? 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3/2 அப்படியே போட்டுக்கிறோம். 2x ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, LHSல இருக்கிற 3x plus 5 is equivalent to 3/2 2x plus 4 minus 1
அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம இதுக்கு 3x + 5ல அங்கே நியூமரேட்டரில் இருந்த அந்த சம்முக்கு பதில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற 3/2 × 2x + 4 - 1 தூக்கி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? 3/2 2x + 4 - 1 கிடைக்குது இல்லைங்களா? இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம், நேராக இங்கே கொண்டு போயிட்டு அங்கே 3x + 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இப்போ இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதுனதை நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 3x + 5 எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், 3/2 2x + 4 - 1 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதை எழுதிட்டு நியூமரேட்டரில் கீழே டினாமினேட்டரில் x² + 4x + 7 ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதி இன்டூ dx அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டன்ட் இந்த 3/2ன்றது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி வெளியில் கொண்டு வந்துடும். அது 3/2 போடுது. இன்டெகிரேஷனை போட்டுறோம். உள்ளே இருக்கிற 2x + 4 - 1 பை x² + 4x + 7 இன்டூ dx அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்படி போட்ட உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி எழுதணும். கொடுத்துருக்கிற 3/2வை ஃபஸ்ட்டு 2x + 4 x² + 4x + 7 அப்படின்னு இன்டூ dxோட ஒரு வாட்டி போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்குள்ள இந்த 2x/4 இதை ஒரு வாட்டி எழுதிட்டோம். அடுத்தது -1/x² + 4x + 7 அதை ஒரு வாட்டி இங்கே எழுதிடுறோம். அப்படி இந்த dxஐ ஒரு வாட்டி இந்த 2x + 4ஓடையும் அதுக்கப்புறம் இந்த dxஐ ஒரு வாட்டி 1/x² + 4x + 7 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தனித்தனியாக எழுதிக்கிறோம். அப்போ 3/2 காமனாக வந்திருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 2x + 4 by x² + 4x + 7 into dx minus அப்புறம் 1/x² + 4x + 7 into dx. அப்படி இந்த டினாமினேட்டரை மேலே இருக்கிற நியூமரேட்டரோட நம்ம என்ன செய்கிறோம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதிடுறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே பார்க்க போகிறோம் 3/2 2x + 4 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதில் என்ன செய்யணும்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கணும். x² + 4x + 7 அப்படி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம், t அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன கொடுத்துக்கிறோம், நம்ம டீன்ற வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். இந்த x² + 4x + 7 அதை தான் இங்கே பை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இங்கே கீழே போட்டிருக்கோம். பாருங்கள், t = x² + 4x + 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் a t வித் ரெஸ்பெக்ட் டு தட் dx அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும்போது நம்ம இங்கே என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணலாம், x²க்கு என்ன பண்ணலாம், n × x⁻n - 1. அப்போ n-க்கு பதில் இந்த இடத்துல என்ன 2 இருக்குது. அப்போ 2 × x⁻2 - 1 போடலாம் இல்லைங்களா. போட்டுட்டு ப்ளஸ் அடுத்தது 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்னது பவர் 1 இருக்குது. அப்போ 1 × x⁻1 - 1 போடலாம் இல்லைங்களா. அதுவும் அங்கே போட்டுட்டு ப்ளஸ் அடுத்தது கான்ஸ்டன்ட் 7க்கு பதில் நம்ம என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதனால 0 அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ 2x 2லேருந்து 1 போச்சுன்னா 1 தான் வரும். அதை 2x⁻1ன்னு சொல்லலாம், இல்லை 2xன்னு கூட சொல்லிடலாம். 2xன்னு போட்டுட்டு ப்ளஸ் இந்த 4 இதில் 1 இது என்னது x⁻, என்ன இடம் +1 - 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ x⁻0 எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல 1 போட்டோம்னா 4 × 1 என்ன ஆயிடுது, 4 ஆகிடுது. அப்புறம் நம்மளுக்கு வேண்டியது dt இது ஒண்டி தான் வேணும். இந்த dx தூக்கி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ dt = 2x + 4 × dx அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்துல இந்த 3/2 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வருது இல்லைங்களா. 3/2 இங்கே பார்த்தோம் இல்லையா, t பதிலுக்கு இதில் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதில் என்ன செய்யணும் 3/2 அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்த 2x + 4 × dx அது என்னது dtக்கு பதில் அங்கே போட்டுடுறோம். இதுக்கு பதில் ஹோலாக நம்ம t அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணது எடுத்துடுறோம். புரியுது இல்லைங்களா. எடுத்துட்டு மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 அப்போ இது பார்க்குறோம், இந்த x² + 4x + 7 வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில். அது கம்ப்ளீட்டிங் த ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எடுக்கணும். புரியுதுங்களா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எந்த ஒரு வேல்யூ இன்கம்ப்ளீட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்து அது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஈக்குவேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். புரியுதுங்களா. இப்போ எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன வருது, நம்மளுக்கு 4 வருது இல்லைங்களா. அந்த 4ஓட நம்ம என்ன செய்கிறோம், அதை எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, x² + 4x அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். எக்ஸோட கோஃபிஷியன்ட் எடுத்து போட்டிருக்கீங்களா, அந்த கோஃபிஷியன்ட் 4 தூக்கி இங்கே போட்டுட்டு அதோட 1/2 நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த 2க்கு இந்த 4 கேன்சல் ஆகும்போது என்ன ஆகிடும், 1 × 2 2 ஆகிடுது. அப்போ 2 கிடைக்குது. அந்த 2 கிடைச்ச உடனே அந்த 2வை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணணும். அது வந்து 2² எவ்வளவு 4 வருது. அந்த 4ஐ வந்து நம்ம என்ன செய்யணும், +4 - 4 அப்படின்ட்டு நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம்.
புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ +7. இன்னொரு வாட்டி நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். அதை எடுத்து என்ன செய்யணும், 4 எடுத்து 1/2ஆல் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது, 2 வருது. அந்த 2வை தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு கிடைக்குது. அதை +4 -4ன்னு அப்படி எழுதிக்கிறோம். அந்த +4 -4 இந்த 4xக்கு பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ x² + 4x + 4 -4 +7 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போது இப்போ பார்க்கும்போது என்ன ஆகிடும், x² + 4x + 4. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இப்போ பாருங்கள், x² + 4x + 7 வந்து கரெக்டாக என்ன ஆகிடும், x + 2 த ஹோல் ஸ்கொயருக்கு கரெக்டாக வரும் இல்லைங்களா? அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த -4 + 7 ஓகேங்களா? இந்த -4 + 7 சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் 3. அப்போ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு x + 2 த ஹோல் ஸ்கொயர், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஆகிடுச்சு. த ரிமைனிங் இருக்கிறது +3 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கவனிக்கணும். இங்கே 3/2 அப்படியே போட்டாச்சு. இது எப்படி இருக்குது, dt/t இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், dt/t 1/t × dt. அப்போ 1/t அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஃபார்மேட்டில் வருது, இன்டகிரேஷன் ஆஃப் லாக் ஃபார்மில் வருது இல்லைங்களா? நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி 3/2. அப்போ அந்த 1/tன்னு சொல்லும்போது லாக் ஆஃப், புரியுதுங்களா? லாக் போட்டுட்டு மாட்லஸ் t, மாட்லஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ், அதுக்கப்புறம் தான் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் கொண்டு வந்துட்டு x + 2 த ஹோல் ஸ்கொயர் +3 அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தோம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபைன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் t = நம்ம ஆல்ரெடி என்னவா எடுத்திருக்கோம், இங்கே சம்பளம் பார்க்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? t பை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டீக்கு பதில் என்ன எடுத்தோம், x² எடுத்திருக்கோம் இல்லைங்களா? x² + 4x + 7 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே தூக்கி டீக்கு பதில் x² + 4x + 7 அப்படின்ற அந்த வேல்யூவை டீக்கு பதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே t எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த மாடுலஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 3/2 log மாடுலஸ் போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் x² + 4x + 7. ஏன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லைங்களா, அதனால் டீன்ற வேல்யூ தான் போட்டிருக்கோம். இப்போ டீக்கு உள்ள அந்த வேல்யூவை தூக்கி x² + 4x + 7 போட்டுட்டு மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போனோம், இங்கே கொடுத்துருக்கிறதுல கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போ இது இன்னும் இன்டகிரேஷனை பண்ணல இல்லைங்களா? அப்போ இன்டகிரேஷன் இது எப்படி எடுத்துக்கலாம், 1/x + 2 த ஹோல் ஸ்கொயர் + √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்த மாரியே தான் இருக்குது பாருங்கள். இன்டகிரேஷன் 1/x + 2 த ஹோல் ஸ்கொயர் +3 அப்படியே தான் போட்டிருக்கோம். அதே தான் இன்டகிரேஷன் 1/x + 2 த ஹோல் ஸ்கொயர். அந்த 3யை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய ஃபார்மேட்டு கொண்டு வரணும். என்ன ஃபார்மேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா dx ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் dx = x² + a² அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். அதனால நம்ம இதை என்ன செய்கிறோம், 3யை வந்து எப்படி போடலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? என்னது, √3 √3 √9 வரும். அந்த √9க்கு எடுத்தோம்னா 3 வரும். அப்போது √3 × √3ன்னு போட்டால் அது √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு 3யை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்படி பண்ணிவிட்டு அதை ஹோல் ஸ்கொயர்னு அப்படி போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், 3/2 அப்படியே போட்டுட்டு லாக் போட்டுடுறோம், மாடுலஸ் போட்டுறோம். அங்கே கொடுத்துருக்கிற x² + 4x + 7 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் அங்கே இன்டகிரேஷன் என்ன ஃபார்முலா வந்திருக்கு, இன்டகிரேஷன் ஆஃப் dx/x² + a². இது x² ஆகும், இது a² மாரி இருந்ததுன்னா 1/a அப்படின்னு நம்மளுக்கு வருது. அப்போ 1/a, ஏக்கு பதில் எது இருக்குது, √3 இருக்குது. அப்போ 1/√3 இல்லைங்களா? அப்போ tan இன்வெர்ஸ் இருக்குது, tan இன்வெர்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது என்னது, x/a. எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா x + 2 அப்படின்றது நம்ம அதில் கொடுத்துருக்கு, சம்மில் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த x + 2வை தான் எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம், x + 2வை போட்டுறோம். இந்த எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல x + 2 போட்டுடுறோம். அடுத்தது ஏக்கு பதில் என்ன இருக்குன்னு பார்த்தா √3 இருக்குது, அதனால் அந்த ரூட் போட்டுடுறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம +c அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 3/2 log modulus of x² + 4x + 7 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிடணும் மைனஸ் 1/√3, அதாவது 1/a இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கணும் ஃபார்முலாவை. புரியுதுங்களா? இதை இப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்தமாரி வந்துடும். அதனால் இன்டகிரேஷன் சிம்பிளையும் நம்ம அந்த சைனையும் போடக்கூடாது.
அதுக்கு பதில் என்ன செய்யணும், ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த 1/√3 tan இன்வர்ஸ் x + 2/√3 + c அப்படின்னு போட்டுட்டு நம்ம அந்த சம்மை போட்டுறோம். இந்த சம்மை அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, அதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு சம்ஸும் புரியலன்னா தயவுசெய்து கொஞ்சம் அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஸ்பீடு கொண்டு இந்த டைமுக்குள்ளே கரெக்டாக நம்ம போடுறதுக்குள்ளே ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மைனூட்டாக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், செம்ம போட ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாகவும் புரியும், ஈஸியாகவும் புரியும், ஸ்பீடாகவும் போட முடியும். நீங்கள் ஃபுல் மார்க்கும் எடுக்க முடியும்.